ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ச்சியாக இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்கு முந்தின நாளே இந்த உபவாசம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கும் அதுக்கு உறுதுணை அந்த ஆயர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய ஆட்சி மன்ற குழு மற்றும் ஒரே வார்த்தைகளை இந்த நாளில் கூட தகப்பனை நீங்க பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்லை, உயிருள்ள தகப்பனாய் என்னுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் என்று ஒரு நோக்கி பார்க்கலாம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏகோவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுப்பவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுப்பவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கிடுமே. ஒரு விஷயம் கூட கிருபை தகப்பன, உங்களுடைய இரக்கம் நாங்கள் கேட்ட வார்த்தைப்படி தகப்பன, COVID-19 கொரோனாங்கிற ஒரு கொடிய வியாதின்னு சொன்னாங்கப்பா. ஆனா அந்த வியாதியிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கீங்க. நாட்டில் எத்தனையோ கொடிய வியாதிகள் வருது போதுப்பா. அதுல எதுவும் ஒன்று நினைக்க முடியாத அளவிற்கு நாம் தனிமைப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், தனிமைப்படுத்துவோம் என்று நம்மை தனிமைப்படுத்தி, ஆனா பைபிள் சொல்லுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாக இருக்கின்ற வாக்கு தத்துவத்துக்கு மீறி எங்களுக்கு உலக பிரகாரமான சாத்தனைகள் தனிமைப்படுத்திருக்காப்பா. ஆனா நீர் எங்களை பாதுகாத்திருக்கீங்க. இந்த வருஷத்தை முடிக்க போகிற ஒரு நம்பிக்கையோடு தகப்பனே, ஒரு புதிய வருஷத்துக்குள் போகிறோம். எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய வழிநடத்தல், நீங்க சொன்னீங்க ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைப்படி நீர் எங்களோடு கடந்து வந்தீங்கப்பா. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் வார்த்தைப்படி உபாகமம் யோசுவா 3:5 படி the Lord will wonders among you வார்த்தைப்படி தகப்பனே எங்களை அதிசயங்களை காண செய்வீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றி செலுத்துகிற மக்களா இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்கு முந்தின மதிய வேளையில இப்படி பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற தகப்பனே, இப்பொழுது விடியற்கால வெளுப்பை போன்ற வெளிச்சம் எழுப்பி உன் சுகமான துளிப்பு உன் நீதி உனக்கு முன்னால செல்லும் என்று ஏசாயா 58 படி தகப்பனே, நாங்கள் விடியற்கால வெளுப்பை போல நாங்கள் வெளிச்சம் தரும் மக்களாய் எழுப்பியிருக்க தகப்பனே, எழுப்பி பிரகாசித்த வார்த்தைப்படி நீர் எங்களுக்கு எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்திருக்கீங்க தகப்பனே. இது வந்து வெளிவெளி திருச்சபையில மார்னிங் ஸ்டார் திருச்சபையில உடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் தகப்பனே. ஒரு அருமையான வார்த்தையை கேட்டோம். நீ பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நீ உலகத்திற்கு ஒளி என்ற ஒரு 3 வாக்குத்தத்தங்களோடு ஒரு அரிய சிந்தனையோடு ஒரு நல்ல செய்தி கேட்ட தகப்பனே. ஒருவேளை நாங்க மறுமைப்படுத்தப்பட்ட மக்களாய் இயேசு கிறிஸ்து பிறந்து எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் காணப்பட வேண்டும் என்ற அருமையான ஒரு சிந்தனை நாங்கள் கேட்டிருக்கோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட தொடர்ச்சியாக கேட்கப்படுகிற 2வது வார்த்தை தகப்பனே, எங்களுக்கு ஆத்மா வாழ்வுக்கு போதுமானதா இருக்க தகப்பனே, போதும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா, உங்களுடைய இறக்க எங்களோடு வரட்டு தகப்பனே என்று ஒரு விஷயம் கூட வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காய்களில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காய்களில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே,
கண்களினால் காண்கிறேனே இன்பக்கானா தேசமதை திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தப்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வளைந்திடுமே. ஆம் தகப்பனே, பிரச்சனை எங்களோடு வரட்டுமாப்பா, உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும், உங்களுடைய வழியத்தில் எங்களோடு வரட்டும் தகப்பனே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இடத்தில் தியானங்கள் புத்தகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென் ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் ரட்சகமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான நல்ல சிந்தனையோடு ஒரு சிறப்பான ஒரு சத்தியத்தை ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு ஆண்டோடைய அனுகிரகத்தோடு ஒரு அருமையான சத்தியத்தை கொடுத்தாங்க. அது கடைசியில கிறிஸ்துமஸ்குள்ள வந்திருக்கிற நாம் எப்படி நாம் மறுமைப்படுத்துகிறோம். அந்த தூதன் வந்த பொழுது ஜோசப்புடைய சந்தேகம் நிவர்த்தியாகி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். இது எப்படி ஆகும் என்று மரியாள் நினைத்த பொழுது, இது தேவனால் எல்லாம் கூடும், ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லைங்கிற மரியாளுக்கு ஒரு வாக்கு தத்தம். கிறிஸ்து பிறந்த பொழுது அது வனாந்தரமாய் எகிப்து இருந்தாலும் எகிப்துக்கு போனாங்க. அங்க நசரேயன்கிற வார்த்தை ஏற்படும் வார்த்தையின்படி ஒரு அருமையான சத்தியம். ஆண்டவர் நமக்குள்ள வந்த பிறகு கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் நட்சத்திரமாய் கிளம்பியது நாம் எப்படி வாழ்ந்து கொள்ளலாம். இந்த வருஷத்தோட ஒரு கடைசி நாளில் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கடந்த அவங்க கோவித்தை பற்றி ரொம்ப ஹைலைட் பண்ணாங்க. ஏற்கனவே நம்முடைய பிரதமர் பற்றி சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு காய்ச்சல், எப்படி ஒரு டைஃபாய்டு, எப்படி ஒரு டிபி, எப்படி ஒரு கேன்சர், எப்படி ஒரு சுகர் வியாதி, எப்படி ஒரு ப்ரெஷர், எப்படி ஒரு கேன்சர், எப்படி ஒரு எய்ட்ஸ், இதே மாதிரி COVID-19 கொரோனாவும் ஒரு வியாதி. அவ்வளோதான். அதோட தான் நீ வாழணும்னு அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஏப்ரலே சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் சிலர் பயங்காட்டி நம்ம தினமும் டிவியை பார்த்து 100 பேர் 150 பேர் அவர் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பக்கத்து ஊரில் தட்டி அடிச்சிட்டாங்க, நம்மகிட்டையும் தட்டி அடிக்காம பக்கத்து ஊருக்கான நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால நமக்கு ஆண்டவர் ஜீவனை தந்தார். உண்மையாகவே நான் ஆண்டவர் நமக்கு முன்குறித்திருக்கிறார். எவைகளை முன்குறித்தாரோ அவைகளை அழைக்க வைக்கிறார். அதது காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனக்கு வயசு 61 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடந்த 17 டிசம்பர் 17 61 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 9 வருஷம் இருக்கலாம். 70, அதுக்கப்புறம் 80, அதுக்கப்புறம் ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு தாத்தா இருக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த கிழமை வீட்டில் இருக்கலாங்க, எங்கேயும் போக முடியாது. அந்த ஆடு வீட்டில் இருக்கலாங்க, அந்த நாய் வீட்டில் இருக்கலாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதுக்கு ஈக்குவல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்க முடியாது. ஒரு சிலர் வெளியே சுத்தவங்க மாஸ்க் போடல, ஒன்று போல சுத்தம் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் கப்பல் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க. எங்கள் நிறுவனத்தில் கோவித்தில் ஒரு நாள் லீவ் போடலை, டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிச்சான். அவன் மாஸ்க் போடல, ஒரு போட்ட டிவி சுற்றி அதை வச்சு அவன் ஓட்டிக்கிட்டே இருந்தான். ரொம்ப பழைய வண்டி. ஆனால் நம்ம பயந்து ஓடுறோம். ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள், நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க மாட்டவர். ஒரு மனிதன் ஒரு கொய்யா மரத்தில் ஏறினார். கொய்யா மரத்தில் ஏறி கொய்யா பறிக்க போனார். கொய்யா மரம் எப்போதுமே ஸ்ட்ராங்கு. முருங்கை மரம் ரொம்ப வீக், புட்டுன்னு உடஞ்சிடும். கொய்யா மரம் எப்போதுமே ஸ்ட்ராங்கு. கொய்யா மரத்தில் அவன் தைரியமாக ஏறி பறிச்சுட்டு இருந்தார். டெய்லி போவார். மேலே வந்து எங்கள் வீட்டில் ஒரு மரம், கப்பலில் ஒரு சின்ன மரம் இருக்குது. சின்ன சின்ன கிளைகள் ஒரு பையன் இன்னும் மேலே போவான். உச்சி போடுவான், செகண்ட்ல மேலே போடுவான், செகண்ட்ல கீழே வந்துடுவான். இதே மாதிரி மேலே போனார். இதே மாதிரி மேலே போய் அவர் ஒரு நாள் கொய்யா பறிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கிளை உடஞ்சிச்சு. கிளை உடனே ஒரு கையில் தூக்கிட்டு இருந்தா. ரொம்ப பயம், ரொம்ப ஸ்லீப் ஆகி ரொம்ப கிளை உடையிற கண்டிஷன். அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு மகா சங்கீதம் 22:1 சொல்லிப்படி 120 நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. 121 ஒத்தாசி ஒரு பருவங்களுக்கு நேராக கண்களை எழுதிக்கிறேன்.
ஆபத்தில் நோக்கி கூப்பிடுவார்கள். சங்கீதம் 50:15, 107:19. கூப்பிட ஆண்டவர் பேசினாரு, பயப்படாத, கையை விட்டு கீழே விழுந்துருங்க. நீங்க ஒரு நிறைய பேர் பாஸ்டிங்கோட வந்திருப்பீங்க, கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியா வந்திருப்பீங்க. அதே மாதிரி அவன் ரொம்ப பக்தியா பாஸ்டிங்கோட கடந்து வந்தான். ரொம்ப ஆண்டவர் சன்னிதானத்துல ரொம்ப பாஸ்டிங்கோட கடந்து வந்தவன் கேட்டான், ஏன் நீ கடவுள் ஐயே தொங்கிட்டு இருக்கேன், கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஒரு 3 மாசம் கூட நான் அந்த ஆயுத பூஜைக்கு ஒரு ஆள் கையில அந்த மாயெல்லாம் விற்கிறதுக்காக ஒரு பழக்கடைக்காரன் மாயில பறிக்க போனான் எங்களுடைய பகுதியில். நாங்கள் இந்த பகுதியில் நேதாஜிகள் பொறுப்பேட்டை நேதாஜிகள் இருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம். உள்ள நகருக்குள்ள போய் மாயில பறிக்க போனவன் மேல இருந்து கீழே விழுந்து மண்டை அடிபட்டு கூடுதலாயிட்டு. அதே மாதிரி அவன் அவ்வளவு தூரத்துல இப்படி நிலைமை இப்படி இப்படி கடவுள் இப்படி சொல்றீங்களே, என்ன நியாயம் இதான் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஃபெய்த் இல்லை. ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவரையும் காணப்படாத நிச்சயம். 9 விதமான வரங்களை சொல்றப்போ 1 கொரிந்தியர் 12 ஒரு 3வது ஆவிக்குரிய வரம் விசுவாசம், ஃபெய்த். வாழ்க்கையில 1 தீமோத்தேயுல தேவனுடைய மனுஷனே இன்னும் 6 காரியங்களை மனுஷன் வாழ வேண்டியது சொல்றப்போ 3வது ஃபெய்த். ஃபெய்த் என்பது நமக்கு விசுவாசம் என்பது மிக முக்கியம். அவன் கொதிக்கல, அவன் திட்டிக்கிட்டு தான் நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம அந்த மரம் உடைந்தது, கீழே விழுந்தான். கீழே விழுந்தா பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னால அந்த சர்க்கஸ்கார ட்ரைனிங் பண்ணுறது கீழே நெட்டு கட்டியிருந்தான். அந்த நெட்டில் விழுந்தான். அப்பதான் கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. என்ன அருமையான ஆண்டவர், நம்மளை கீழே குதிக்க சொன்னாரு, நம்ம என்ன பண்ணல, கீழே குதிக்கல. ஒருவேளை விசுவாசம் என்பது நம்மகிட்ட அப்படிப்பட்ட விசுவாசம் தான் இருக்கு. ஒரு வசனத்தை காலையில வாக்கிங் போகுன வாசிக்கிறது வழக்கம். ஒரே ஒரு வசனம், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் காலையில வாக்கிங் போகணும். ஒரு வசனத்தை தியானம் பண்ணுவேன். அது சொல்லுது ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைவைந்தாலும். ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைவைந்தாலும் என் கிருபை என்ன பண்ணுது, ஆண்டோடைய கிரேஸ். அவர் என்னை விட்டு என்ன பண்ணல, லெஃப்ட் ஆகி போகவே இல்லை, என் கூட இருக்கிற. அதான் யோசுவாட்ட சொல்றாரு, நான் யோசுவா 1:5, நான் உன்னிட்டு விலகல, உன்னை கைவிடல. மோசேக்கு சொல்றாரு, மை பிரசன்ஸ் வித் யூ சொல்றாரு. தாவீது சொல்றார், உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். பவுலிட்ட சொல்றார் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல, நீ சத்தமா பேசு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ அம் வித் யூ. ஆண்டவர் என்னோடு இருக்கும் ஆண்டவர். ஏசாயா 43ல சொல்றார், ஏசாயா 41ல சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள் ஆண்டவர் எப்பவுமே நம்ம விட்டு தூரமே போனதில்லை, என் கூட இருக்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். அடுத்து சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. ஒன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாதான். அந்த அக்ரிமெண்ட் தான் ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளில் இருக்கு, நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் தேவன், அமைதியின் அரசர் திருவிழியத்தில் சொல்றேன். அதனால சமாதானத்தின் உடன்படிக்கை விட்டு நிலை பெறா இருக்கும் உண்மையில் மனதுருகிற கர்த்தர். ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. என் மேல மனதுருக்க உள்ளவர், அதனால எனக்கு சுகர் வியாதி கொடுத்துருவார். எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். உட்காந்த இடத்துல 4 கிலோ 6 கிலோ சாப்பிடுவேன். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில ஸ்வீட்டு ரைட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி நோய் பற்றினா யாருமே சாப்பிட முடியாது. அப்படி நான் சாப்பிட்றதா ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்கேன். எனக்கு 30 வருஷத்துக்குள்ள சுகர் வியாதி வந்ததில் என்ன ஆகுது, நான் சுகர் சாப்பிடக்கூடாது, நோய் தீவனம் சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்துடும், மட்டன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, அதனால உடம்பு நல்லா இருக்கு. அப்போ ஆண்டவர் என் மேல மனதுருக்கத்துல தான் வியாதி தந்திருக்கிறேன். ஒரு மனதுருக்கத்தின் ஆண்டவர் எனக்கு 33 வருஷம் ஆச்சு சுகர் வியாதி வந்து. 33 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியை தந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, என் மேல் மனதுருக்கும் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கலாம், பிரஷருக்கு மாத்திரை இல்லை நீங்க கேட்கலாம். ஆனா ஒரு ஏக்கத்தோட ஒரு தேவையோடு நீங்க தீப்படி பாருங்க, எதற்கு எனக்கு தந்தார் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 19:12 சொல்லு, தன் பிழைகளை உணர்வா. யாரு தன் பிழையை உணர்றா? இதுக்கு எனக்கு வியாதி வந்தேன். எத்தனை மாதிரி கேட்டிருக்கேன், பல நாட்கள் கேட்டபோது எனக்கு ஆண்டவர் கடந்த 20 நாளைக்கு முன்னால இப்படி ஒரு கான்செப்ட் தந்தாரு, உனக்கு சுகர் வியாதி வந்தது, ரீசன் நீங்க 1 நாளைக்கு உயிரோட இருக்கணும். ஏன்னா நீங்க 38 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாங்க, 35 வயசுல வந்தது. ஆனா என் மேல எவ்வளவு மனதோடு ஒரு வியாதியை கொடுத்து என்னை பார்த்துக்கிறேன். அதுதான் பவுலில் கேட்கிறப்போ அவங்க அந்த 2 கொரிந்தியர்ல என்ன சொல்றாங்கன்னா, என் உடம்பில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் என் கிருபை எனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும்.
மை கிரேஸ் எனர்ஜி உனக்கு போதும், உனக்கு கிருபை போதும் என்று சொல்லுகிறப்போ அந்த சங்கீதம் தொடர்ச்சியா நான் வாசிக்கிறப்போ சங்கீதம் 46 ஆண்டவர் எனக்கு ஞாபகம் பண்ணி கொடுத்தார். தேவன் நமக்கு அடைக்கிறதும் வெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா. God is our protection. ப்ரொடக்ஷன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் கிளம்புறப்போ நீங்க கோட்டை பக்கத்துல என்ன சிஎம் காண்பாங்க. சிஎம் காண்பாங்க அப்படி டக்குன்னு அலாட்டாவாங்க. போலீஸ்காரங்க அட்டென்ஷன் நிற்பாங்க. ஒரு 5 நிமிஷத்துல முன்னாடி ஒரு சைக்கிள் ஒய் அடிச்சு வரும். அப்புறம் 2 நிமிஷம் அடிச்சுட்டு வரும். ரோட சிக்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி தள்ளி விடுவாங்க. எப்படி ப்ரொடக்ஷன் நடுவுல சிஎம்படி வண்டி வரும். சிஎம்படி வண்டி வரப்போ ஒரு நாள் 4 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சீசன்ல ஒருத்தர் நடுரோட்ல போயிட்டான். அதுக்கப்புறம் பட்ட பாடம் அவன்கிட்ட தெரியும். எதுக்கு போனேன், ஏன் போனேன், அப்படிலாம் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் எப்பவுமே எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். God is our protection, his strength. அவர் எனக்கு பலன் கொடுக்கும் ஆண்டவர். ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரென்த். அவர் எனக்கு எப்பவுமே பலன் கொடுக்கும் ஆண்டவர். He is always ready to help as in time of trouble. ஆபத்து காலத்தில் எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எனக்கு எப்பெல்லாம் வேதனை வருதோ, எனக்கு எப்பெல்லாம் துன்பங்கள் வருதோ அப்பெல்லாம் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நான் எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறனோ, அதுதான் சங்கீதம் 107:19 சொல்றது. ஆபத்தில் நோக்கி கூப்பிடுவார்கள், இக்கட்டிலிருந்து நோக்கி கூப்பிடுவார்கள், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவரை தப்புவிப்பேன். அருமையான வார்த்தை பாருங்க. அவருடைய வார்த்தை என்பது ஒரு சாதாரண வார்த்தையில, வார்த்தையை அனுப்பி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்பவுமே அவர் நம்ம விட்டு போறதில்லை. அவர் ஒரு உடன்படிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் நம்பிக்கையோடு ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோமா? ஆண்டோடைய சன்னிதானத்தில் நமக்கு ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை ஒரு சர்ச்சில் மெசேஜ் நான் கொடுக்க முன்ன அந்த ஜெபம் பண்ணிட்டு அந்த வாக்குத்தத்த அட்டை எல்லாத்துக்கும் கொடுத்தேன். கொடுக்க முன்ன நான் ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு கொடுத்தேன். அந்த கார்டு எனக்கு வந்தது என்ன கார்டுனா, யோசுவா 1:5 சொல்றாரு, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். The Lord will wonders among you. அதிசயங்களை காணப்படுவேன் சொன்னார். என்ன அதிசயம் பாருங்க. லாக்டவுன் காலங்களில் என் மகனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏப்ரல் 29. ஏப்ரல் ஃபுல் லாக்டவுன், வெளியே அவங்க 10 நாள் கவர்மெண்ட் ஃபுல் லாக்டவுன் கொடுத்தாங்க. கொரோனா குறையவே இல்லை, கொரோனா இன்னும் குறைஞ்சது. ஆனா ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். செப்டம்பர் 14ஆம் தேதி உடல்குடி கிறிஸ்டியான இடத்துல தூய மார்க் ஆலயத்துல 4500 பேர் அந்த திருமணம் பண்ணாங்க. ஒருவேளை மற்ற எங்கள் வீட்டுல நாங்க 4 சகோதரர்கள் 11 பிள்ளைகள். இதுதான் 11ஆவது மேரேஜ். எங்களுடைய ஜெனரேஷனுடைய மேரேஜ் கடைசி மேரேஜ். எல்லா மேரேஜும் 3 ஃபங்க்ஷன் தான் நடக்கும். ஒன்று பூ வைக்கிறது, இன்னொன்று அச்சதாட்ட வைபவம், இன்னொன்று மேரேஜ். ஆனா இவருக்கு 5 ஃபங்க்ஷன் இருந்துச்சு. 5 ஃபங்க்ஷன் பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன். கொரோனா காலங்களே ஒரு ஃபங்க்ஷன்ல 3000 பேர் 4000 பேர் தான். ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அற்புதமா நம்மை பாதுகாத்து. அது மட்டுமல்ல, இன்னும் வார்த்தைகள் ஐயா சொன்ன மாதிரி ஒரு காலேஜில் வந்து கரஸ்பாண்டா, சாராட்டங்கள் காலேஜில் கரஸ்பாண்டா எங்கே கொடுத்துருக்காங்க. 49 டீச்சர்ஸ் இருக்காங்க. பிஹெச்டி ஆசிரியர்கள் மட்டும் 60 பேர் இருக்காங்க அந்த காலேஜில். டாக்டரேட் முடிச்சவங்க 3500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. யூஜிபிசி பெரிய நிறுவனத்தை எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் வேகமான வளர்ச்சி ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் எவ்வளவு வித்துக்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்து ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஆண்டவர் நாம் அந்த ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறோம்? என்னாலுமே துதிப்பா ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. அன்புக்குரிய அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்ம துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மார்க்கெட்ல நிறைய பேர் மீன் விட்டாங்க. ஒருத்தர் ஒரு கடையில் ரொம்ப கூட்டம், ஒரு கடையில் ரொம்ப கூட்டம் கம்மி. கூட்டமா விட்ட கடையில 1 கிலோ 300 ரூபா, கூட்டம் இல்லாத கடைக்கு போனா 1 கிலோ 600 ரூபா. ரெண்டுமே வஞ்சிரம் மீன் தான், ரெண்டுமே நம்பர் 1 மீன் தான்.
ரெண்டுமே புது மீன் தான். அந்த 300 ரூபா இருக்கிறதுக்கு நிறைய கூட்டம். வாங்க போகிறோம். நம்ம குருவான ஒரு மாதிரி ஒருத்தர், அவர் விசாரிச்சு வாங்குறவர். அவர் விசாரிச்சு பண்ணாங்க 600 ரூபா. அவன்கிட்ட போய் கேட்டாரு, எப்பா இதே மீன் இதே சைஸ் அவன் 300 ரூபா சொல்றான், நீ 600 ரூபா சொல்ற எப்படான்னு கேட்டார். டபுள் ரேட். அது ஒன்றும் இல்லை சார், அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் இதை ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா இந்த விலை கொடுத்து உங்களுக்கு மெமரி பவர் வரும், உங்களுக்கு திங்கிங் பவர் வரும், உங்களுக்கு ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் கூடும். இது கொஞ்சம் அதிசயமான மீன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீன் சொன்னான். வாங்குறவருக்கு இதே மாதிரி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி, கொஞ்சம் படிப்பறிவு கம்மி, கொஞ்சம் யோசனை கம்மி, முன்கோபம் ஜாஸ்தி. இவன் சொன்னதெல்லாம் சரி நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு 600 ருபீஸ் கொடுத்து மீன் வாங்கிட்டார். ஒரு வாரம் டெய்லி வாங்கி சாப்பிட்டார். ஒரு வாரம் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு வாரம் 1 கிலோ மீன், ஒரு நாளைக்கு 300 ரூபா, 7 நாளைக்கு 2200 ரூபா அதிகம் கொடுத்துருக்குறோம். என்னன்னா ஒன்றுமே சேஞ்சிங் தெரியல, அதே கலரில் தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கேன், அதே ஹைட்டில் தான் இருக்கேன், அவ்வளோதான் மூளை வேலை செய்யுது, இது என்னன்னா நோ சேஞ்சிங்கே இல்லைன்னு கேட்டேன். அப்போ என்னன்னா இந்த நடை நீ ஏமாத்திட்டேன்னு கேட்டான். இப்போ உங்களுக்கு வேலை செஞ்சிடல, இது முதல்ல வேலை செய்தா உங்களுக்கு இந்த மீன் வாங்கணும்னு இது உங்களுக்கு வேலை செய்ய யோசனை பண்ணிச்சா, இந்த யோசனை கொடுத்து என் மீன் தான் சேரலாம். இதே மாதிரிதான் நம்ம ஆண்டுடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஆண்டுடைய சத்தியம் நீதிமொழிகள் 28:20 சொல்லுது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்ல, உங்களை அழைக்கிற ஒரு உண்மையுள்ளவர், உங்களை அழைக்கிற காலின் பெர்சன் ட்ரூத் பெர்சன். ஏன்னா அவர் ஓய்வு நாளை உருவாக்குறவே பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவர் சொல்ல, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15. உங்களை அழைக்கிற ஒரு உண்மையுள்ளவர், நீ உண்மையுள்ளவராயிரு. எசேக்கியேல் 18:9 சொல்லுது, பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் உன் கைகளை அநியாயத்திற்கு விலக்கி நீதிக்கு உன் பக்கம் கையை சாய்த்து என் கட்டளைமை இழந்து ஒருவர் எனக்கு உண்மையாய் இருப்பாயானால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் நீதிமான். வட்டிக்கு கொடுக்கிறது 1000 ரூபாய்க்கு 10% வட்டிக்கு மட்டும் இல்ல, நான் இந்த பணத்தை தரேன், இதை எனக்கு இதை செய், நான் இதை தரேன், நீ விட்டு போயிரு, நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நீ இதை கொடு, நான் உனக்கு இதை செஞ்சேன், நான் உனக்கு இதை சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் வட்டி தான். நம்ம அப்படிப்பட்ட வட்டிகளை நியாயமா செய்யணும். அப்படி நியாயமா செய்யறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் ஆண்டவருடைய சரீரத்துல உண்மையுள்ள ஒரு பயபக்தியுள்ள மனிதனாய் காணப்படுகிறாரோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவராய் காணப்படுகிறார். நாம் உண்மையுள்ள மக்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவருடைய சரீரத்துல. தானியேலை பற்றி, எப்பா நீ ஆராதிக்கிற சீவனுள்ள ஆண்டவர் கேட்கிறார், லைவ் காட் தேர்ட் பார்ட்டி கேட்கிறார், என் கடவுள் உயிருள்ளவர்ப்பா, எனக்கு செலவு வச்சா என்னைய மாதிரி சில நடக்காது, பேசாது, கேட்காது, அவனே சொல்லிட்டான். அதுக்கு ஆண்டவர் உயிருள்ளவர், உன்னை தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரோ. இதுதான் ஐயா சொன்னாங்க. கிறிஸ்துமஸ் அவர் மெசேஜ் என்ன சொன்னார்னா, ஸ்டார் எங்க வீட்டுல தொங்க போட்டுட்டோம், அந்த ஸ்டார் எங்க உள்ளத்துல வந்துருச்சு, நாங்க ஸ்டார் பெற்றுக்கொண்ட நீங்கள் இனி பாவம் செய்யாதன்னு சொன்னாங்க. இனி என்ன பண்ணாத, பாவம் பண்ணாத, இனி போ. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பெண் இயேசுவின் கால்களை தொடுறப்ப இனி பாவம் செய்யாது, உன் பாவங்கள் வழங்கப்பட்ட, உன் sins forgive you, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, you can go. ஆண்டவர் நமக்கு அப்படிதான் வாழ்வு வருது. அப்பதான் அவர் ஸ்டார் உள்ள பண்ணாமா, நம்மள அசுத்தம் உள்ள பண்ண பெண். அந்த பரிசேயன்னா ஒரு எய்ட்ஸ் பெண் இயேசுவை சொல்றாரு, எய்ட்ஸ் பெண். அவன் தான் திங்க் பண்ணா, எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களோடு உறவு வச்சிருக்கா, இவ போய் இயேசுவை தொடரப்ப என்னையா மரியாதை. இதெல்லாம் உலகம் கேட்குது நம்மளை பார்த்து. உலகம் அகத்தின் அழகு முகத்துல தெரியும், அவனுடைய எண்ணங்களை பார்த்தே மனதின் பிரேரிக்கிற ஆண்டவருக்கு தெரியும் அவன் என்ன யோசனை பண்ண. அதான் யோசனை பண்ணி கேட்டாரு. இன்னைக்கு நம்ம எந்த திருச்சபையா இருக்கலாம், எந்த பாரம்பரிய மிக்க திருச்சபை, லுத்தரானா இருக்கலாம், ஆட்கள் லுத்தரா இருக்கலாம், சிஎஸ்ஐ இருக்கலாம், இல்ல ஆர்சிடிஷன் இருக்கலாம், இல்ல பெண்டிகாஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, சட்டம் ஒண்ணுதான். சட்டம் நம்ம சின்ஸ் forgive, ஆண்டோட பாவங்கள் மன்னிப்பு பெற்றாதான் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை கிடைக்கும் போது அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சது, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுதான் ஸ்டார். அந்த ஸ்டாரின் படிதான் அவர் கேட்கிறாரு, உன் கடவுள் உயிர் உள்ளவர்ப்பா, ஜீவன் உள்ளவர், அவனை தப்பி வைக்க வல்லவராய் இருந்தாரோ. அதனா தப்பி வச்சாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, அதுக்கு காரணம் என்னன்னா
நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனா, இன்னோசன்ட். அவருக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், அவருக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை. நம்ம ஆண்டவர் நம்ம பணி செய்கிற இடத்துல குற்றமற்றவனாய் காணப்படுகிறோமா? அந்த பெர்மிஷன்ல தான் தானியேல் சொல்ற, நான் குற்றமற்றவனாய் காணப்படமா, உமக்கு முன்னால் நீதிகேடு செய்ததில்லை. அதனால என் தேவன் பாதுகாத்துக் கொண்டார். நாம ஆண்டவர்கிட்ட குற்றமற்ற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை நான் மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை விலகலாம், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகல, அவருடைய சமாதானத்தை உடன்படிக்கை என்னை விட்டு போகலன்னா, நாம நீதிபதிகள் 28:13 சொல்றது, பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் இறக்கம் வருவார். ஏசாயா 56 சொல்வது, துன்மார்க்கர் இந்த துன்மார்க்கத்தை அக்கிரமக்காரன் திரைவில் விட்டு கட்டடத்தில் திருப்பக்கிறவர். சங்கீதம் 19:12 சொல்வது, தன்னை உணர்வு யார், தன்னை பற்றி திங்க் பண்றவ யார்? உடனே நான் சொல்வேன், நான் பாவமே பண்ணலப்பா, நான் சிஎஸ்சி பேக்ரவுண்டு, சண்டே ஸ்கூல் போனேன், யூத்துக்கு போயிருக்கேன், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன், கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன், யூத் மீட்டிங் போயிருக்கேன், எல்லாம் நடந்திருக்கேன், நான் பாவமே செய்யணும்னு சொல்லுவேன். அதுக்கு பதில் சொல்லுது சங்கீதம் 51, என் தாய் என்னை பாவத்தில், எவ்வளவு தெளிவா சொல்ற தாவீது ராஜா சொல்ற. சங்கீதம் 51. யோபு சொல்ற, யோபு 25 நாள்ல தாயின் கற்பத்துல பரிசு எப்படி நல்லவனா இருக்க முடியும், எப்படி நல்லவனா இருக்க முடியும்னு சொல்ற. ஆதியாகமம் 8:21 ஆண்டவர் மனுஷன் நினைவுகள் எல்லாமே சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கு, பொல்லாதாய் காணப்படுகிறது. மனுஷனுடைய நினைவுகள் சிறு வயதிலிருந்தே பொல்லாதா இருக்குன்னு சொல்ற. 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் மகிழ்ச்சிக்கிறவராய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவர் வெண்மையில் கதறிக்கிறவர். தெளிவா பேச முடியுது, யாருமே என்ன பண்ண முடியல, பதில் பேச முடியல. ஒரு குருவானவர் ஒரு கோயிலுக்கு வந்த புதுசா ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் வாலிப பையனை பார்த்து சிலுவையின் அடையாளிட்டு, இது முதல் உங்களுடைய கிறிஸ்துவின் மந்தைக்குள் இணைத்துக் கொள்வார். அதுக்கப்புறம் அவர் ஒரு முழுக்க ஞானஸ்தானம் முடிச்சுட்டு போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஆயத்தை ஜோம் பண்ண வந்தார். ஐயர் இந்த பக்கம் ஜோம் பண்ணார், அந்த பக்கம் ஒரு கமிட்டி கூட்டம் காணிக்கை இருக்காங்க. அவர் சொல்றாரு, எப்பா ஞானஸ்தானம் வாங்கிட்ட, நம்ம தப்பு தண்டா பண்ணக்கூடாது, சாட்சியா வாழணும்னு கேட்டான். அவன் கேட்டான், அந்த காணிக்கட்டுறாங்களே அவங்கெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்களான்னு கேட்டான். ஞானஸ்தானம் வாங்காம, கன்ஃபர்மேஷன் வாங்காம, கமிட்டியில 3 வருஷத்துல 3 தடவை அற்பம் வைக்கிற பகுதி கடந்து வாங்க முடியாது, கமிட்டியில உறுப்பினர் ஆக முடியாது, இது ரூல், சிசி ரூல். அவங்களாம் மாறலையான்னு கேட்டான். இந்த உலகம் அதுதான் முதல் மெசேஜ், நான் ஸ்டார்னா நான் மற்றொருக்கு ஒரு சாட்சியுள்ள மக்களாகி மாறிக்கொண்டிருக்கிறோமா? நான் எப்பவுமே பாவம் மன்னிப்பு நிச்சயம், அதுதான் பரமனை நிற்கிறீர்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமனில் செய்வதாக, பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த அப்பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல. தினமும் சொல்ற ஜெபம். நாம மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு மன்னிப்பு என்பதே இல்லை. கிறிஸ்துவ மக்கள்கிட்ட மன்னிப்பு என்பதை குறைந்து விட்டது. கரம் என்னை சொல்லிட்டான், அவனை நான் இதை செய்வேங்கிறத மன்னிப்பு இல்லாத வாழ்வாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவத்துல மன்னிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்டையும் சேர்த்துதான் நாம மன்னிச்சுட்டு, தவறு பண்ணிட்டு மன்னிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க, நம்ம தவறுகளை நினைத்து யோவா 4ஆம் அதிகாரத்துல அந்த பெண்கிட்ட கேட்கிறா, ஐயா ஜீவ தண்ணீர் எனக்கு தாங்க, நான் இங்க வரணும், அதுக்கு என்ன செய்யணும் சொல்றா. சரியா கேட்க, உன் புருஷனை கூட்டிட்டு வாங்கிறப்போ அவன் புருஷன் இல்லையேங்கிறா. ஜீசஸ் சொல்றாங்க, சரியாக சொன்னா, இவனுக்கு 5 புருஷர்கள் இருக்க. அப்ப அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, தன்னை உணர்ந்து சொல்லிச்சு, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். தன் பாவங்களை அந்த அம்மா அறிக்கையிட்டாங்க. அறிக்கையிட்டதுல என்ன நடந்ததுங்க? அந்த ஊருக்கே விடுதலை, அந்த ஊரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டது, அந்த ஊரே ஒரு முன்னேற்றமான பாதையில சொல்லப்பட்டுச்சு. அதனால இன்னைக்கு 2020 ஆண்டுகள் கழிச்சு அந்த பாவியான பெண்ணை நாம் தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். அந்த சிந்தனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சிந்தனையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழ்கிறோமா? எந்த மனிதன் அதனை நினைத்து ஆண்டோடைய சன்னிதானத்துல போறானோ
அந்த மனிதனை ஆண்டவர் உயிர்த்து மாட்டவர். இந்த மனிதன் தன்னை நினைத்து பீகார்ல IMS படித்தளத்துல நடந்த சம்பவம். ஒரு ஊருக்கு தலைவர், அவர் தான் பூசாரி, அவர் தான் டாக்டர், அவர் தான் மந்திரவாதி, எல்லாமே அவர் தான் இருப்பார். நிறைய கிராமத்தில் அவர் இந்த மிஷனரிகளை உள்ளே விட மாட்டார், அடிச்சு விரட்டுவார். இன்னைக்கும் அதே நிலைமை நடந்துட்டு இருக்கு. அந்த மிஷனரி பல முறை அவர் தட்டி வாங்கியிருக்கிறார். ஆனா அந்த பெரியவருடைய பேரனே எவாஞ்சலிஸ்டா மாறிட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த கவுன்சிலிங், அந்த எவாஞ்சலிஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்து அவர் ரொம்ப எதிர்ப்பாளராய் மாறிட்டார். ஒரு நாள் அவருக்கு ஒரு விதமான ஸ்டமக் பெயின் வந்துச்சு. அவரே டாக்டர், அவரே மந்திரவாதி, எத்தனையோ இடத்துக்கு போனார். அவரே எத்தனை பேருக்கு வயத்தொலிக்கு சூடு வச்சிருக்கிறார். வயத்தொலி கம்பி காய வச்சு சூடு வைக்கிறாங்க, இன்னைக்கும் வைக்கிறாங்க. இன்னைக்கு அதே நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. தலையில சூடு வைப்பாங்க தலைவலிக்கு. அவருக்கு அந்த தீராத வயவலி. அப்ப என்ன செய்யறது தெரியாம அதே மிஷனரியை கூப்பிட்டு, நான் உன்னை அடிச்சப்பா, உன்னை எரிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணேன், என்னை மன்னிச்சு, எனக்கு இந்த தீராத வயவலி இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு ஜோம் பண்ண சொன்னாங்க. நான் IMS மிஷனரிட்ட. அவர் உடனே அந்த இடத்துல முட்டி போட்டு அவருக்காக ஜோம் பண்ணார். ஐயா, நீங்க என்னை அடிச்சதை நான் மறந்துட்டேன், நான் உங்களுக்காக தினம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லி அந்த இடத்துல ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த பல மாதங்களாக நிற்காத ஒரு சமர்ப்பை அவர் ஜோம் பண்ண ஆரம்பிச்ச சாதாரண ஒரு இவாஞ்சலிஸ்ட், பெரிய பிரசிங்கியார் இவாஞ்சலிஸ்ட், பெரிய பைபிள் தெரியாது, 3 தலைமுறையா கிறிஸ்தவம் இல்லை, அப்பதான் கிறிஸ்தவனா மாறினவன். அவன் ஜோம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நான் ஸ்டாப் சமர்ப்பை. அப்ப விடுதலை கிடைச்சது. அவன் சொன்னான், உன் ஆண்டவர் உயிர் விட, நான் உன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன செய்யணும்? அந்த டைம் அப்பவே ஞானஸ்தானம் வந்தார், அப்பவே இவாஞ்சலிஸ்டா மாறினார். அந்த கிராமங்கள் இன்னைக்கு 25 இவாஞ்சலிஸ்ட் மாறியிருக்காங்க. அந்த பகுதியில் அநேக ஊழியர்கள் மாறியிருக்காங்க. அன்புக்குள்ளே, ஒருவேளை இது சரித்திரத்தில் எழுதப்பட்டதில்லை, கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அந்த ஜீவன் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்கிறார். ஆனா அதே ஜீவன் ஆண்டவர் நீதிமொழிகள் 15:29 சொல்றார், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். சங்கீதம் 66:18 சொல்றார், துன்மார்க்கனுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, என் செவிக்கு வரவேலன்னு சொல்றாரு. 2 நாளும் 7:14 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதும் காணப்படுகிறது. என்னாலும் என் கண்களும் இருதயம் இங்கே இருக்குன்னு சொல்ல ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது இல்லை. அதுக்கு பதில் நீதிமொழிகள் 15:29, சங்கீதம் 66:18 தாங்க. ஒருவேளை நம்ம அறிக்கையிட்டு நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறப்போ நிச்சயமா உங்களுடைய வேதனை மாற்றப்படும், உங்களுடைய கண்ணீர் மாற்றப்படும், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போச்சு. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவன் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே. இந்த நாள் கேட்ட 2 சத்தியத்தை படி தகப்பனே, ஐயா, நாங்க ஒரு ஸ்டாரா மாறணும், நாங்க எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடணும், உங்களுடைய சன்னிதானத்துக்குள்ள வரணும்பா. எங்களுடைய கண்ணீரை மாற்றுங்க, எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். நீங்க சொல்லுங்க, துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லிருக்கீங்க. இன்று முதலாகவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கீங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லிருக்கீங்க. ஏசாயா 58:8 படி, அப்பொழுது விடியற்கால விழுப்பை போல் ஒரு வெளிச்சம் எழுப்பி ஒரு சுகவாழ்வு துளித்து ஒரு நீதி உனக்கு முன்னால சென்று இருக்கீங்க. இந்த மானிசா திருச்சபையில அந்த விடியற்கால விழுப்பை போல நான் எழுப்புற மனிதனாய் காணப்பட போகிறேன். ஒரு விசை கூட ஆண்டவரை சன்னிதானத்தில் திருப்ப கொடுப்போமா? ஆண்டவரே தகப்பனே, ஒரு விசை கூட இறங்கப்பா, ஒரு விசை கூட இறங்கப்பா, ஒரு விசை கூட இறங்கப்பா என்று அவர் இருப்போமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே,
அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவதூதனுடன் வருவார், சத்துரு சோதித்திட தேவதூதனுடன். தகப்பனே, ஒரு விஷயம் கூட உங்களை நோக்கி பார்க்கிறோம். எத்தனையோ வேதனைகள் இந்த வருஷத்துல பார்க்க, இந்த லாக்டவுன் காலங்கள்ல பார்க்க, இந்த கொரோனா காலங்கள்ல வேலை இல்லப்பா, கடன் பிரச்சனை, வீடு வாடகை கொடுக்க முடியல, வீட்டில் இருக்கவங்க வாடகை தரல, கரண்ட் பில் கட்ட முடியாத சூழ்நிலை, இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு வேகத்தில் கார் வாங்கிட்டேன், ஆனால் இஎம்ஐ கட்ட முடியல. பைக் வாங்கிட்டப்பா, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன், இஎம்ஐ கட்ட முடியலப்பா. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்பா, ஒரு வேதத்தில் இருக்கிறேன். ஏதோ ஒரு வேகத்தில் மகளுக்கு கடன் வாங்கி கடன் பழக்கிட்டு திருமணம் நடத்திட்டேன், ஆனால் திருமண கடனை முடிக்க முடியாத நிலைமை. இருக்கிற ஒரு வீடு, அதை விற்க வேண்டுமா இந்த ஏக்கத்தோடு இருக்கிறப்பா. ஒரு விஷயம் கூட மனதாக இருக்கப்பா, உங்களுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட தகப்பனே, என்னுடைய தகப்பன் என்கிட்ட இல்லப்பா, என் தாய் என்கிட்ட இல்லை, கஷ்டம் வேதனைப்பா, என்னையால எனக்கு வர வருமானம் என் பிள்ளைகளுக்கு எனக்கு போதல, ஆனா என் தகப்பனுக்கு தாய்க்கு கொடுக்க முடியல, அவங்க கோவப்பட்டு போயிருக்காங்க, எனக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை தகப்பனே, நான் என்ன செய்யறது தகப்பனே. ஒரு விஷயம் கூட மனமிறங்கப்பானே, ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா, கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா? ஒரு விஷயம் கூட மனமிறக்கும். உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிற ஆண்டவர். அவர் ஒரு காலம் நம்மை கைவிட்டதில்ல, அவர் ஒரு காலம் நம்மை கைவிட்டதில்ல. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்கிற தகப்பன், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்ல தகப்பன், உன் கண்ணீர் மாறிட்டு சொல்லுகிற தகப்பன், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கேட்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு சொல்ற ஆண்டவர். ஒரு விஷயம் கூட துக்க நாட்களை முடித்து தாங்கப்பா இந்த வருஷத்துல தகப்பனே. ஏசாயா 54:10 தகப்பனே, மலைகள் நிலைமாறலாம்ப்பா, நீங்க எனக்கு பாதுகாப்பா. சங்கீதம் 46:1 படி தகப்பனே, ஏசாயா 58:8 படி உன் சுகவாழ்வு துளிக்கும் சொன்னீங்கப்பா. என் சுகவாழ்வு எப்படி முழுங்கமா உடைஞ்சாலும் திரும்ப அது துளிக்குதோ, அதே மாதிரி என் சுகவாழ்வு துளிக்கிறீங்க, கிருபை செய்ய வேண்டுமா இறங்கி நிற்கிறப்பா. கண்ணீரோடு வந்திருக்கிறப்பா, வேதனையோடு வந்திருக்கிறேன். எங்க அம்மா போட முடியாத நகையினால, திருமணத்துல கொடுக்கப்பட்ட நகை எனக்கு போட முடியல, வாழ்விழந்த நிலைமையில இருக்கிறப்பா. பக்கத்துல உள்ள என் சகோதரனுடைய மகன் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. பக்கத்துல இருக்க மக்கள் கண்ணீரோடு இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கப்பா. ஒரு விஷயம் கூட மனமிறங்க கேட்டுக் கொண்டிருக்கீங்களா? நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையும் ஆண்டவர், நிச்சயமா உங்களை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர், நிச்சயமா உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன ஆண்டவர் ஒரு விஷயம் கூட மனமிறக்க மாட்டவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. நோக்கி பார்க்கப்பா,
உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா, உங்களுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்கு முந்தின நாளில் தகப்பனே, வாரத்தோட கடைசி நாளுக்கு முந்தின ஆயத்த நாளில் உங்களுடைய பாடியை போய் பார்ப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா வாரத்தின் முதல் நாள்ல ஒரு உயிருள்ள தகப்பனை கண்டு கொண்டாங்கப்பா. நாங்களும் நாளைக்கு வந்து ஆராதனையில கலந்து ஒரு உயிருள்ள ஆண்டவரை கண்டுகொண்டோம் என்று சாட்சி சொல்ல ஒவ்வொரு பிரசனம் இறங்கி கொண்டிருப்பா. ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கீங்க, வழி நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.